11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் துணைப்பாடம் தமிழ் இலக்கிய வரலாறு. ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். இது 3வது பகுதி. 10 பாட்டு மிகுந்த அடிகளை உடைய 10 செய்யுள் நூல்களின் தொகுதியே 10 பாட்டுன்னு சொல்கிறோம். முருகு பொருநாறு பான் 2 முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தோடும் 10. முருகுனா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பானிரண்டுனா சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, பெருகுவள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை. முருகு 1, பொருணராற்றுப்படை 2, பாணி 2, 2 4, முல்லைப்பாட்டு 5, மதுரை காஞ்சி 6, நெடுநல் வாடை 7, குறிஞ்சி 8, பட்டின பாலை 9, மலைபடுகடம் 10. இந்த 10 பாட்டில் முல்லை குறிஞ்சி பட்டின பாலை இந்த 5 திணைகளில் 3 திணைகளால் பெயர்பட்ட இந்த 3 பாடலும் அகப்பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற 7 நூல்கள் புறப்பொருள் பற்றியவை. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவோம். இந்த 5 நூல்களும் ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 5 நூல்கள். பரிசில் பெற்ற ஒருவர் பெறாதவனை பரிசில் அளிப்பவன் பார் சென்று பயனடைய கூறுவது ஆற்றுப்படையாகும். அதாவது ஆற்றுப்படுத்தல். ஆற்றுனா வழிப்படுத்துதல். அதாவது நாங்கள் இந்த வள்ளலை போய் பார்த்தோம், பாடி அவர்கிட்ட பரிசில் பெற்றோம் அப்படின்ட்டு பரிசில் பெற்று திரும்புகிறாங்க இல்லையா, அவங்க பரிசில் தேடி போகிறவங்களை வழிபடுத்துறது. நீங்கள் எந்த வழியில் போனீங்கன்னா இவங்க கிடைப்பாங்க, அவங்க நிறைய பரிசில் தருவாங்க அப்படின்னு சொல்கிறது. அதுதான் ஆற்றுப்படுத்துதல். வழி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். திருமுருகாற்றுப்படை இது முருகனிடத்தே ஞானம் பெற்று நன்னெறி அடைய விரும்புவோரை வழிபடுத்துவோர் பொருட்டு நக்கீரனாரால் பாடப்பெற்றது. 317 அடிகளை உடையது. ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது. முருகனை வழிபடுபவரால் பாராயணம் பண்ணப்படுவது. இதை நம்ம என்ன சொல்கிறோம்? புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்கிறோம். முருகு அல்லது முருகா, அதுக்கு 3 எழுத்து இருக்குது. 3 ஞாபகம் வச்சுங்க. அப்புறமா முருகர் விநாயகரை விட சின்னவர். எப்பயுமே அவருக்கு 18 வயசு ஆகவே இல்லை. அவருக்கு எப்பயுமே 17 வயசில் தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 317 பாடல்கள். முருகன் எழுந்தருளியிருக்கும் 6 படை வீடுகளை பாராட்டும் 6 பகுதிகளாக இந்நூல் பகுக்கப்பட்டுள்ளது. முதற் பகுதியில் திருப்பரங்குன்றத்தின் இயற்கை வளமும், முருகனின் திருவுருவ சிறப்பும், சூரனுடன் செய்த போர் சிறப்பும், சூரர மகளிர் செயல்களும் கூறப்படுகின்றன. 2ஆம் பகுதியில் திருமுருகனுடைய 6 திருமுகங்களின் குறிப்புகள், 12 கைகளின் செயல்கள், திருச்செந்தூரின் சிறப்புகளும் உணர்த்தப்படுகின்றன. 3ஆம் பகுதியில் முருகனை வழிபடும் முனிவர் பெருமையும், பழனியில் வழிபாட்டுக்கு வரும் மகளிரின் இயல்பும் கூறப்படுகிறது. 4ஆம் பகுதியில் திருவேரகம் எனும் தலத்தில் வழிபடும் முறை. 5ஆம் பகுதியில் குன்றுதோறாடலில் குன்றிலே வாழும் குறவர்கள் குறவை கூத்து ஆடி குமரனை வழிபடும் முறை. 6ஆம் பகுதியில் முருகன் எழுந்தருளியுள்ள இடங்கள், ஆற்றுப்படுத்தும் முறைகள், முருகனிடம் அருள் பெறும் வழிகள், அவன் அருள் புரியும் வகைகள், பழமுதிர்ச்சோலையின் அருவியின் சிறப்பு போன்றவை விளக்கப்படுகின்றன. அதாவது முதல் பகுதியில் திருப்பரங்குன்றம், 2வது பகுதியில் திருச்செந்தூர், 3வது பகுதி பழனி, 4வது பகுதி திருவேரகம், 5வது குன்றுதோறாடல், 6வது பழமுதிர்ச்சோலை. திருமுருகாற்றுப்படையில் முருகனுக்குரிய மலர்கள், கொடிகள், ஊர்திகள், கார்த்திகை பெண்கள் 6 பற்றியும் முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் பற்றியும் கூறப்படுகின்றன. ஊர்திகளும் கார்த்திகை மகளிர் 6 முருகனை வளர்த்ததும், குன்றம் கொன்றது, சூரர் முதல் தடிந்தது போன்ற திருவிளையாடல்களும் கூறப்படுகின்றன. 10 பாட்டில் 2வது பார்த்தீங்கன்னா பொருணராற்றுப்படை.
அதாவது அவங்க பொறுமையாக வந்தாங்க, அதனால் தாமதமாக வந்தாங்க அப்படிங்க வச்சுங்க. முடத்தாம கன்னியார். முடத்தாம கன்னியார். கா கன்னியார். பாட்டுடை தலைவர்னு பார்த்தீங்கன்னாக்க கரிகால் பெருவளத்தான். பரிசில் பெற விரும்பிய ஆடல் பாடலில் வல்ல ஒரு பொருணனை பரிசில் பெற்றான் ஒரு பொருணன் இளஞ்சேட் சென்னியின் மகனாகிய கரிகால் பெருவளத்தானிடத்தே ஆற்றுப்படுத்தியதாக முடத்தாம கன்னியாரால் பாடப்பட்டது. 248 அடிகளை உடையது. வஞ்சி அடிகள் இடையில் வந்த ஆசிரியப்பாவால் ஆகியது. பொருணர் ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என பல வகைப்படுவர். இந்நூலில் கூறப்படும் பொருணன் போர்க்களம் பாடுவோன் ஆவான். அவன் தடாரி பறை கொட்டுபவன் என்று நூலில் கூறப்படுகிறது. பொருணராற்று படையில பொருணர்கள் இயல்பும் பாலையாளின் தன்மையும் பாலை பண்ணை இசைப்பதால் ஆறலை கல்வர் தம்முடைய கொடுஞ்செயலை மறந்து அன்புடையாராவார் என்பதும் விரலியரின் தன்மையும் கரிகார் பெருவளத்தானின் பண்புகளும் அவன் இளமையில் வெண்ணி பரந்தலையிற் போர் செய்து சேர பாண்டியர்களை வென்றமையும். இந்த வெண்ணி போர் பார்த்தீங்கன்னாக்க வெண்ணி போர் சேரர் பாண்டியர், அதாவது சிங்கிள் தான், சேரன் பாண்டியன் ப்ளஸ் 11 வேளிர் குல தலைவர்கள், இந்த சிற்றரசர்கள்னு சொல்லுவோம். இவர்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த சேரர் சோழர் பாண்டியர்கள் இவங்கெல்லாம் சமவெளி பகுதியை ஆட்சி செஞ்சுருந்தாங்க. இந்த நாடுகளுக்கு இடைப்பட்ட சிறிய பகுதியில் குறிப்பாக சொல்லணும் இந்த குன்றூர் பகுதிகள் அதெல்லாம் வேளிர் குல தலைவர்கள் ஆட்சி செஞ்சுருந்தாங்க. இந்த 11 வேளிர் குல தலைவர்கள் ப்ளஸ் சேரர் பாண்டியர் இவங்களோட கூற்றுப்படையை கரிகாலர் தோற்கடிச்சிருப்பார். பரிசிலருக்கு தேர் யானை போன்றவற்றை கொடுக்கும் வழக்கமும் பொருணர் பொற்றாமரை பெறுதலும் விரலியர் பொன்னரி மாலைகள் பெறுதலும் திணை மயக்கமும் காவிரியின் பெருமையும் கூறப்பட்டுள்ளன. சிறுபானாற்றுப்படை, அதாவது சிறிய குடும்பம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நல்லூர் நத்தத்தனார். நல்லூர் நத்தத்தனார் பாடப்பட்டவர் நல்லியக்கோடன். நா நா அப்படின்னு வச்சுங்க. நல்லியக்கோடன். நல்லூர் நல்ல நல்லியக்கோடன். இந்நூல் 269 அடிகளை உடைய ஆசிரியப்பாவால் அமைந்தது. பரிசில் பெற கருதிய யாழ் இசைத்து பாடுவதில் வல்ல பாணனொருவனை பரிசில் பெற்றான் ஒருவன் ஓய்மா நாட்டு நல்லிய கோடனிடத்தே ஆற்றுப்படுத்தியதாக அந்நல்லிய கோடனை இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பாடியது. யாழ்ப்பாணர், இசைப்பாணர், மண்டைப்பாணர் என பாணர்கள் பல வகைப்படுவர். இந்நூலில் கூறப்படுபவன் யாழ்ப்பாணன். யாழ்ப்பாணர், சிறுபாணர், பெரும்பாணர் என இரு வகைப்படுவர். சிறுபாணரை ஆற்றுப்படுத்தியமையால் சிறுபானாற்றுப்படை என்றும் பெருபாணரை ஆற்றுப்படுத்தியமையால் பெரும்பானாற்றுப்படை என்றும் கூறப்படுகிறது. பாட்டின் அடி அளவு பற்றியும் இப்பெயர் பெற்றன எனவும் கொள்ளலாம். சிறுபானாற்றுப்படையில் பார்த்தீங்கன்னா 269, பெரும்பானாற்றுப்படையில் 500 இருக்கும். அப்போ பெரும்பானாற்றுப்படையில் அதிகமாக இருக்குது, 500 பாடல்கள் இருக்கும். சிறுபானாற்றுப்படையில் பார்த்தீங்கன்னா 35வது அடியில் இன்குரல் சீரியாளி இடவயிற்றலி, இங்கே பார்த்தீங்கன்னா சீரியாளி அப்படின்னு இருக்கா. அதே மாதிரி பெருமானாற்றுப்படையில் 462வது அடியில் இடனுடை பேரியால் முறையுளி கழிப்ப பேரியால்னு இருக்குது. இந்த 2 தொடரால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இரு வகை பாணருக்கும் உள்ள வேறுபாடு யாழால் ஏற்பட்டது என அறியலாம். விரலியை வர்ணிக்கும் போது அவள் உறுப்புகளுக்கு ஏற்ப ஓமைகள், வஞ்சி, கொற்கை, மதுரை, உரந்தை என்பவற்றின் பெருமைகள், 7 வள்ளல்களின் சிறப்புகள், பாணனுடைய வறுமை, நெய்தல் நில இயல்பு, எயிர்பட்டினத்தில் உள்ள நுழையர் வாழ்க்கை முறை, முல்லை நிலத்தன்மை, வேலூரில் உள்ள எயிற்றியர் விருந்தோம்பல் முறை, மருத நில இயல்பு, ஆமூரில் உள்ள உலத்தியரின் பண்புகள், நல்லிய கோடனின் குணநலன்கள், வெற்றி சிறப்புகள், வல்லன்மை, சீரியாளின் வருணனை, பாணன் நல்லிய கோடனை போற்றும் முறை, நல்லிய கோடன் பாணனுக்கு சிறப்பு செய்தல் போன்றவை கூறப்படுகிறது. பெரும்பானாற்றுப்படை பாணர் குடும்பத்தை விளக்கும் இந்நூல் 500 அடிகளை கொண்ட ஆசிரியப்பாவால் ஆகியது.
பெரும்பாணன் ஒருவன் பரிசில் பெறுவதற்கு பெரும்பாணனை தொண்டைமான் இளந்திரையனிடத்தே ஆற்றுப்படுத்தியதாக அவ்விளந்திரையனை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியது. இது பாணாறு. இன்னொன்று இதை சமுதாய பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேறு பெயர்கள் என்னன்னா பாணாறு, சமுதாய பாட்டு. யாழின் வர்ணனை. காஞ்சியில் ஆண்டு வந்த இளந்திரையனின் ஆட்சி சிறப்பு, வீரம், கொடை, அவரோட பெருமை, அவனுடைய நாட்டின் இயல்பு, உப்பு வணிகர் இயல்பு, ஏற்றியர் செயல், காணவர் தொழில், வீரக்குடிமகன் இயல்பு, வலைஞர் இயல்பு, அந்தனர் இயல்பு, கடற்கரை பட்டினத்தின் சிறப்பு, கலங்கரை விளக்கத்தின் மாண்பு, பாணர், விரலியர் ஆகியோர் இளந்திரையனிடத்தே பரிசல் பெறுதல் முதலிய செய்திகளை காணலாம். அடுத்து 10 பாட்டில் அடுத்து வர்றது முல்லைப்பாட்டு. முல்லைன்றது என்னது? ஒரு பூ. அப்போது இதை எழுதினவர் நப்பூதனார். இன்னொன்று 2024 குரூப் 1 ஃபிலிம்ஸில் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு வந்துச்சு. இந்நூல் 103 அடிகளை உடைய ஆசிரியப்பாவால் அமைந்தது. 10 பாட்டிலேயே மிக சுருங்கிய அளவை உடையது. போரின் காரணமாக பிரிந்த தலைமகன் மீளும் வரையில் தலைவி ஆற்றியிருக்கும் முல்லை சான்ற கற்பனை தன்மைகளை காவிரி பூம்பனிடத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார் சிறப்பித்து பாடியது. இதை முல்லை அப்படின்னும் சொல்கிறோம். பெருமுது பெண்டிர் விரிச்சி பார்க்கும் வழக்கம், பாசறையின் அமைப்பு, பாசறையில் உள்ள பள்ளி அறையின் அமைப்பு, பாகர்கள் யானைகளை பழக்கும் முறை, வீரமங்கையர், நாளிகை கணக்கர், மெய்காப்பாளர் போன்றோர் ஆற்றும் தொழில், பகைவரால் புண்பட்டு நின்ற போர் வீரனை நினைத்து அரசன் வருந்தும் அன்பன் திறம், தலைவனை பிரிந்த தலைவியின் துயர், கார்கால காட்சிகள் போன்றவை சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளன. இப்பாட்டின் தலைவி நெஞ்சை ஆற்றி இருப்பதால் இதனை நெஞ்சாற்றுப்படை என்றும் சிலர் சொல்கிறாங்க. இதுதான் சொன்னா குரூப் 1ல் இது இருந்தது பிரிலிம்ஸ்ல. மதுரை காஞ்சி. எப்படி முல்லைப்பாட்டு 10 பாட்டில் மிக சிறிய நூலோ அதே மாதிரி மதுரை காஞ்சி மிக பெரிய நூல். அதாவது 10 பாட்டில் மிக நீண்ட பாட்டாக உள்ள இந்நூல் 782 அடிகளை கொண்டது. இந்த 782 பார்த்தீங்கன்னாக்க 354 பாடல்கள் மதுரையை பற்றி இருக்கும். மதுரை காஞ்சி பார்த்தீங்கன்னா இடையிடையே வஞ்சி அடிகளை பெற்ற ஆசிரியப்பாவால் ஆகியது. தலையலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு உலகின் நிலையாமையை செவி அறிவுறுத்துவதற்கு மாங்குடி மருந்தனார் பாடியது. கூடற்றமிழ் என்ற பெயரும் இந்நூலுக்கு உண்டு. அதாவது மதுரை காஞ்சிக்கு வேற பெயர் என்ன அப்படின்னாக்க கூடற்றமிழ். அதே மாதிரி இதை காஞ்சி பாட்டு, மாநகர் பாட்டுன்னு சொல்லலாம். மாநகர் பாட்டு. மதுரையில் வாழும் மன்னனுக்கு கூறிய காஞ்சி ஆதலால் மதுரை காஞ்சி என பெயர் பெற்றது. வீடு பேறு நிமித்தமாக பல்வேறு நிலையாமையை சான்றோர் கூறும் தன்மையதே காஞ்சி திணை. கொன்னொன்று கிழக்குவல் அடுபோர் அண்ணல் கேட்டிசின் வாலி கெடுகனின் அவலம். அதாவது கொன்னொன்று போரில் அப்பாவி மக்களை கொன்னுட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட புகழ் நீண்ட தூரம் நிலைத்திருக்கக்கூடும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களோட கெடுகனின் அவலம், உங்களோட வருத்தத்தை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திரையிடு மணலினும் பலரே உரை செல. அதாவது திரை அப்படின்னா கடல் அலை. கடல் அலை இழுத்து செல்கின்ற மணலினை போல இந்த உலகத்தில் பல பேர் செல்கிறார்கள் என்பது இதோட பொருள். மலர்தலை உலக மாண்டு கழிந்தோரை. இது நிலையாமை பற்றி சொல்லுது. செங்கோல் அரசர்கள் நாட்டில் கோள்கள் பெறலாமல் இருந்து வளங்கொழிக்கும் திறன். நெடுஞ்செழியன் பகைவர் மேல் படையெடுத்து சென்று அவர்களையும் அவர்களுடைய அரண்களையும் காவல் மரங்களையும் அழித்து தன்னை பணிந்தோர்க்கு அருள் செய்து தன்னை மதியாரை அழித்து அவர் நாடுகளையும் அழித்த முறைகள். தலையலங்காலத்தில் 2 பெரு வேந்தரையும் 5 பெரு வேலியரையும் வென்ற செழியனின் ஆண்மை. இதில் பார்த்தீங்கன்னாக்க இவர் பேரை சொல்லுவோம், தலையலங்காலத்து செல்வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணுவோம்? இவர் பாண்டியனா? அப்போ இவருக்கு ஆப்போசிட்டாக யார் இருந்திருப்பாங்க? சேரர், சோழர் ப்ளஸ் 5 வேளிர் தலைவர்கள்.
வேளிர்குல தலைவர்கள். பகைவரை வென்று கொணர்ந்த பொருட்களை நாட்டோருக்கும் புலவர் முதலியோருக்கும் பரிசிலாக வாரி வழங்கிய வல்லன்மை போன்றவை விரிவாக கூறப்பட்டுள்ளன. அடுத்து பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. இதுவும் என் சவுண்டு. இதை எழுதியவர் நக்கீரர். பாடப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நெடுஞ்செழியன். பாடல்கள் 188. இதோட வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடையோட வேறு பெயர்கள்: பத்துப்பாட்டின் இலக்கிய கருவூலம், பத்துப்பாட்டின் இலக்கிய கருவூலம், மொழிவள பெட்டகம், சிற்பப்பாட்டு. நெடுநல் வாடை 188 அடிகளை உடைய ஆசிரியப்பாவால் அமைந்தது. பகைமேற் சென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பிரிந்து வருந்தும் தலைவிக்கு அவ்வருத்தம் நீங்க அவன் பகையை வென்று விரைவில் வருவான் என்று கொற்றவையை பரவுவால் கூறியதாக அவனை நக்கீரனார் பாடியது. நெடிதாகிய நல்ல வாடை என இதனை விரித்து கூறுவர். தலைவனை பிரிந்து வருந்தும் தலைவிக்கு ஒரு பொழுது ஓர் ஊழி போல் நெடிதாகிய வாடையாகவும், போர்க்களத்தை அடுத்து பாசறையில் வீரர்களிடமும் யானை குதிரைகளிடமும் அன்பு காட்டி ஆறுதல் அளிக்கும் தலைவனுடைய கடமை உணர்ச்சிக்கு நல்ல வாடையாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை, அதாவது நெடு நல் எனும் இரு அடைமொழியுடன் இருவேறு உள்ளங்களையும் உணர்ச்சிகளையும் புலப்படுத்துகின்றன. அகப்பொருட்கேற்ற செய்திகள் இந்நூலில் பெரிதும் காணப்பட்டாலும் வேம்புதலை யாத்த நோன்கால் ஏக்கம், அதாவது வேம்பு தலை அப்படின்னு வந்துருச்சு, அதாவது வேப்பம்பூ. யாருது இது? இது பாண்டியர்கள் என பாண்டியனது அடையாள பூவாகிய வேம்பை குறித்தமையால் இந்நூல் என்ன பண்ணது? அகத்திணை நூல் அல்லாமல் புறத்திணையாக ஆகியது. வாகை திணையுட்கூறிய கூதிர் பாசறை எனும் துறையை சார்ந்ததாகவும் நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகிறார். வெற்றியை குறிக்கும் திணை வாகை திணையாகும். இங்கு கூதிர் காலத்தில் பாண்டியன் பகைமேற் சென்று காமத்தை வென்று நிற்றலில் வாகை திணையாயிற்று. நெடுநல் வாடையில் குளிர்காலத்தில் மக்களும் மாக்களும் குளிரால் வருந்தும் நிலை. மக்கள்னா விலங்குகள். மக்களும் விலங்குகளும் குளிரால் வாழும் நிலை. தலைவி வாழும் அரண்மனையின் அமைப்பு அந்தப்புற கட்டிலின் வன. அவள் புனையா ஓவியம் போல கிடக்கும் கோப்பெருந்தேவியின் அழகு. இந்த பாட்டுக்கு நெடுநல் வாடையோட இன்னொரு பேரும் புனையா ஓவியம் அப்படின்னாலும் நெடுநல் வாடை தான். திங்களோடு உரோகிணி இருந்தாது போல தாமும் தம் தலைவரோடு இருக்க முடியவில்லை என தேவி தலைவி வாடுதல். அவள் துயர் தீர மகளிரும் செவிலியரும் ஆற்றுவித்தல். அரசன் பாசறையில் புண்பட்ட வீரர்களை அன்புடன் ஆற்றுவித்தல் போன்றவை விளக்கப்பட்டுள்ளன. அடுத்து குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டுனா கபிலர் தான். குறிஞ்சி கபிலர். அடிகள் 261 அடிகள். ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் இலக்கிய மரபை உணர்த்தும் பொருட்டு கபிலரால் இயற்றப்பட்டது தான் இந்நூல். இயற்கை புணர்ச்சியும் பின்னர் நிகழும் புணர்ச்சிகளும் நிமிர்த்தங்களும் கூறப்படுது. இது இப்பெயர் பெற்றது. இது பெருங்குறிஞ்சி அப்படின்ட்டு யார் சொல்றது அப்படின்னா நச்சினார்க்கினியர் சொல்றாங்க. குறிஞ்சி பாட்டோட வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பெருங்குறிஞ்சி, காப்பிய பாட்டு, உளவியல் பாட்டு. களவொழுக்கத்தினை சிறந்த முறையில் விளக்கும் நூல் இது. தலைவிக்கு காதல் நோயால் ஏற்பட்ட வேறுபாடுகள், தலைவனின் தோற்றம், தலைவியை அச்சுறுத்திய தன் நாயை தலைவன் காத்தல், களிறு தரு புணர்ச்சி, புனல் தரு புணர்ச்சி முதலிய துறை அமைதிகள், மாலை காலத்தில் பறவைகளும் விலங்கினமும் மக்களும் செய்யும் செயல்கள், தோழி அறத்தோடு நிற்றல் போன்ற செய்திகளும் விளக்குகிறது. குறிஞ்சி திணை கடவுள் முருகனை பற்றியும் செங்காந்தற்பூ முதலாக எருக்கம்பூ ஈராக 99 பூக்களை பற்றியும் குறிப்பிடுகிறது. அதாவது குறிஞ்சி பாட்டில் கூறப்படும் பூக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால் 99. தலைவனுடைய மலைவளம் பற்றிய பகுதி உள்ளுரை ஓம சிறப்புடன் காணப்படுகிறது. இகன்மி கடவும் இரு பெரு வேந்தர் வினையடை நின்ற சான்றோர் போல சினைய வேந்தன் செல் சமங் கடுப்ப துணைய மாலை துண்ணுதல் காணுவு. அதாவது தலைவி இருக்காங்க, தோழி இருக்காங்க. தோழி செவிலி தாய்கிட்ட தலைவியோட நிலை எடுத்து சொல்றாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, பகை கொண்ட 2 அரசர்களுக்கு இடைப்பட்டு
இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இருப்பாங்க இல்லைங்களா சான்றோர், அவர்களோட நிலை எப்படி தவிர்ப்பிற்குரியதாக இருக்குமோ அதே மாதிரி தான் தோழியோட நிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டினப்பாலை. பட்டினப்பாலை வந்து பட்டினம்னா காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவேரி பூம்பட்டினம், காவேரி பூம்பட்டினமா? அப்போது எழுதியவர் வந்து கடியலூர் உருத்திரம் கண்ணனார். அதே மாதிரி யாரை பற்றி எழுதின பாடப்பட்டது அப்படின்னா கரிகாலன். 301 அடிகளால் ஆனது. வஞ்சி அடிகளால் அமைந்து ஆசிரிய அடிகளால் 20. அதாவது வஞ்சி அடிகளால் அமைந்து ஆசிரியப்பாவால் முடிவது அப்படின்னு அர்த்தம், இறுதி. பட்டினத்தை சிறப்பித்து கூறும் பாலைத்திணையாதலின் இப்பெயர் பெற்றது. வேற்று நாட்டிற்கு செல்லத் தொடங்கிய தலைவன் தனது நெஞ்சை நோக்கி தலைவியை பிரிந்து வாரேன் என்று செலவழுங்கி கூறும் கூற்றாக சோழன் கரிகால் பெருவளத்தானை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியது. இதற்கு 16,100 பொன் பரிசாக பெற்றார் என்று கலிங்கத்து பரணியும் சங்கர சோழனுலாவும் கூறுகிறது. அதாவது இந்த பாடலை பாடியதற்காக கரிகால் பெருவளத்தான் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு 16,100 பொன் பரிசாக தந்தார் அப்படின்னு எது சொல்லுதுன்னா கலிங்கத்து பரணியும் சங்கர சோழனுலாவும். இதுக்கு வஞ்சி நெடுப்பாட்டு அப்படின்னு வேறு பெயரும் உண்டு. பட்டினப்பாலையில் பார்த்தீங்கன்னா சோநாட்டின் பெருமை, சோநாடுனா சோழநாடு, காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு, கரிகால் வளவனின் போர் வீரம் சிறப்பு போன்றவை கூறப்படுகின்றன. முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினும் வாரிரும் கூந்தல் வயங்கிலை ஒளிய வாரேன் வாலிய நெஞ்சு. அதாவது பட்டினமே எனக்கு கொடுத்தாலே நான் வந்து தலைவை பிரிஞ்சு வரமாட்டேன் அப்படின்னு தலைவன் சொல்கிறார். அரிமா அன்ன அணங்குடை துப்பின் திருமாவளவன். இந்த திருமாவளவன்னா கரிகாலன் அர்த்தம். கரிகாலனோட இயற்பெயர் வந்து வளவன். தெய்வர்க்கு ஓங்கிய வேலினும் வெய்ய காணும். அதாவது கரிகாலன் பகைவர் மேல் எய்த வேல்படையை காட்டிலும் கொடுமையான வழி, அதாவது தலைவன் செல்கின்ற வழி. அவன் கோலினும் தண்ணிய தடமென் தோலே. அதாவது தலைவியின் தோல் பார்த்தீங்க அப்படின்னா கரிகாலனுடைய கோலினும் குளிர்ச்சி பொருந்தியதுன்னு அர்த்தம் என்ற அடிகளில் நூலின் உயிர் பொருள் கூறப்படுகிறது. பழங்கால தமிழரின் வணிக சிறப்பை இந்நூல் நன்கு விளக்குகிறது. மலைபடுகடாம். மலைன்னு எது சொல்லுவோம்? பெரிய குன்றை சொல்லுவோம். அப்போது பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். பெருங்கௌசிகனார். மலைபடுகடாம் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனாரால் பாடப்பட்டது. 583 அடிகளுடைய ஆசிரியப்பாவால் ஆகியது. பரிசில் பெற வரும் கூத்தனொருவனை பரிசில் பெற்றானொருவன் பல குன்ற கோட்டத்து செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னனிடத்தை ஆற்றுப்படுத்தியதாக இரணிய முட்டத்து பெருங்கொன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது. மலைக்கு யானையை உவமித்து அங்கு பரந்த ஓசையை கடாம் என சிறப்பித்ததால் மலைபடுகடாம் என பெயர் பெற்றது. அழகை தவிர்த்த வெண்ணருந்திரத்த மலைபடு கடாக மாதிரத் தியம்ப. அதாவது யானையை உவமையாக கொண்டு கடாக மாதிரத்து இயம்ப கடாம் என்ற ஒளியை எழுப்புகின்ற என்ற அடிகளால் நூலின் பெயர் காரணத்தை அறியலாம். மலைபடு கடாமுக்கு கூத்தராற்றுப்படை என்ற மற்றொரு பெயரும் உண்டு. மலைபடு கடாமில் பார்த்தீங்க அப்படின்னா பல வகை இசைக்கருவிகளின் பெயர்கள், யாழின் வர்ணனை, மலையின் வளம், மலைவாழ் குறவர்கள் விருந்தோம்பல் முறை, மலையில் பிறக்கும் பல வகை ஓசைகள் பற்றிய செய்திகள், நன்னனது ஊரின் பெருமை, அவன் தன்னை நாடி வந்த கூத்தர் விரலியர் முதலியோருக்கு பரிசில் அளித்த வல்லன்மையும் கூறப்படுகிறது. இது வந்து முதல் இடை கடை சங்கங்கள் பற்றிய விவரங்கள். முதல் சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா இருந்த இடம் கடல் கொண்ட தென்மதுரை. ஆதரித்த அரசர்கள் 89 அரசர்கள், அதாவது காச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. காலம் 4440. புலவர்கள் பார்த்தீங்கன்னா 4449. சங்க உறுப்பினர்கள் 549. இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா பெரும் பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியா, விரை அகத்தியம். புலவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான், முருகவேல், அகத்தியர், முரஞ்சியூர் முடி நாரையர், நீதியின் கிழவர். இடைச்சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா கபாடபுரம்,
59 அரசர்கள் ஆதரித்தவர்கள். வேண்டேர் செழியன் முதல் முடத்திர மாறன் வரை 3700 ஆண்டுகள், 3700 புலவர்கள், 59 சங்க உறுப்பினர்கள். நூல்கள் பார்த்தீங்கன்னா பெருங்கலி, குறுகு, வெண்டாளி, வியாழமாலை, அகவல் அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், பூத புராணம், இசை நுணுக்கம். புலவர்கள் பார்த்தீங்கன்னா அகத்தியர், தொல்காப்பியர், மோசி வெள்ளூர் காப்பியனார், சிறுபாண்டரங்கன், திரையன், மாறன் கீரந்தை. கடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா இன்றைய மதுரை. அரசர்கள் 49, முடத்திர மாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை 1850 ஆண்டுகள், 449 புலவர்கள், சங்க உறுப்பினர்கள் 49. நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெடுந்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, 150 களி, பரிபாடல். அதாவது கலித்தொகை தான். கலித்தொகையில் எத்தனை பாட்டு இருக்கும்? 150 பாடல்கள் இருக்கும். அதனால 150 களின்னு சொல்கிறாங்க. பரிபாடல், கூத்து, வரி, குற்றிசை, பேரிசை, அகத்தியம், தொல்காப்பியம். சிறுமேதாவியார், சேந்தம்பூதனார், பெருங்குன்றூர் கிழார், இளந்திருமாறன், நல்லந்துவனார், மருதனின் நாகனார், நக்கீரனார். இது வந்து 8 தொகை நூல்கள் பற்றி வரும். புறப்பாடல் பார்த்தீங்கன்னா பா சவுண்டில் வர்றது, அதாவது புறநானூறு, பதிற்றுப்பத்து. அகமும் புறமும் சேர்ந்தது பரிபாடல். அகப்பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை. ஐங்குறுநூறில் 500 பாடல்கள் இருக்கும். குறுந்தொகை 401, நற்றிணை 400, அகநானூறு அதிலே இருக்குது. அகம் 400, கலித்தொகை 149. ஆசிரியர்கள் ஐங்குறுநூறை இயற்றியவர்கள் வந்து 5 ஆசிரியர்கள். குறுந்தொகை 205, நற்றிணை 75, அகநானூறு 45, கலித்தொகை 5. அடி அளவு பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு 3 to 6. இதுதான் வந்து குறுகிய அடிகளை உடையது. ஐங்குறுநூறு தான். குறுந்தொகை பார்த்தீங்கன்னா 4 to 8, நற்றிணை 9 to 12, அகநானூறு 14 to 31. புதிய புக்கில் பார்த்தீங்கன்னா 13 to 31 இருக்கும். இதுலேயும் வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 13 to 31 இருக்கும். புறநானூறு அப்போ 400 பாடல்கள். பதிற்றுப்பத்து 10 into 10 100 பாடல்கள். முதல் 10ம் கடைசி 10ம் கிடைக்கல. அது 20 கழிச்சிங்கன்னா 80 பாடல்கள் கிடைச்சிருக்கு. ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா புறநானூறு 160, பதிற்றுப்பத்தில் 10 பேர். ஆனால் கிடைச்சிருக்கிறதுக்கு பாடியவர்கள் வந்து 8 புலவர்கள் தான். புறநானூரோட அடி எல்லை 4 to 40. அகம்புறம் சேர்ந்தது தான் பரிபாடல். பரிபாடலில் 70 பாடல் இருக்குது. ஆனால் கிடைச்சிருக்கிறது என்னமோ 22 மட்டும்தான். ஆசிரியர்கள் 13 பேர். அடி எல்லை பார்த்தீங்கன்னாக்கா 25 to 400. இப்போ 10 பாட்டு. ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 5. திருமுருக ஆற்றுப்படை, நக்கீரர். பாட்டுடை தலைவன் வந்து முருக கடவுள். இது வந்து முருக, அதுக்கு வந்து 3. அவர் வந்து விநாயகரை விட சின்னவர். அவருக்கு இன்னும் 18 வயசு ஆகல. 17 என்றும் 17 ஞாபகம் வச்சுங்களேன். 317. பொருணர் ஆற்றுப்படை, முடத்தாம கன்னியார். அதாவது இது பொருணர் ஆற்றுப்படை. பொறுமையாக வந்தாங்க, அதனால் தாமதமாகிடுச்சு. முடத்தாம கன்னியார். இந்த காவை வச்சு கரிகாலம் ஞாபகம் வச்சுங்க. 243. சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை அதாவது சிறு குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. நல்லூர் நத்தத்தனார். அதே இந்த நா சவுண்ட்லேயே வந்து பாட்டுடை தலைவன் நல்லிய கோடன். 269 பாடல்கள். பெருமானாற்றுப்படை, உருத்திரங்கண்ணனார், இளந்திரையன் 500 பாடல்கள். மலைபடுகடாம் என்னன்னு சொல்லலாம்? கூத்தராற்றுப்படைன்னு சொல்லலாம். பெருங்குன்றூர் பெருங்கவசியினார். மலை அப்படின்னா பெரிய குன்றை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மலைன்னு சொல்லுவோம். அப்போ பெருங்குன்றூர் பெருங்கவசியினார். நன்னன் செய் நன்னன் பாட்டுடை தலைவன். 588 பாடல்கள் இருக்குது. அகம் பற்றிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. இது பார்த்தீங்கன்னா அந்த திணை பெயராக வரும். குறிஞ்சி, முல்லை, பாலை. ஆனால் இந்த இடத்துல பாலைன்றது பாலையை குறிக்கல. இது வந்து காவிரி பூம்பட்டினத்தை குறிக்குது. ஓகேங்களா? குறிஞ்சி பாட்டு நம்மளுக்கு தெரியும். குறிஞ்சி கபிலர். முல்லைப்பாட்டு, முல்லைன்றது ஒரு பூ. அது வந்து பூ இருக்குது பாருங்கள். நப்பூதனார்.
பட்டினப்பாலை உரித்திரன் கண்ணனார். அதாவது பாலை நிலத்தில் வந்து மணல் ரொம்ப காற்றடிக்கும், அது வந்து கண்ணில் விழுந்துருச்சு, ரொம்ப உறுத்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி பாட்டோட பாட்டுடை தலைவன் வந்து ஆரிய அரசன் பிரகரதத்தன். முல்லைப்பாட்டு வந்து நெடுஞ்செழியன். பட்டினப்பாலை வந்து கரிகாலன். குறிஞ்சி பாட்டு அடி எல்லை அது மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 261. முல்லைப்பாட்டு 103, சில இடத்துல 104ன்னு இருக்கும். இதுதான் வந்து 10 பாட்டில் மிகச்சிறிய நூல். பட்டினப்பாலை வந்து 301 பாடல்கள். புறப்பாடல்கள் பார்த்தீங்கன்னா நெடுநாள் வாடை, மதுரை காஞ்சி. நெடுநாள் வாடை வந்து என் சவுண்டு, இதோட ஆசிரியர் வந்து நக்கீரர். அதே மாதிரி தலைவருக்கும் வந்து என் சவுண்டு, பாண்டியன். நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சி, இது வந்து அதே மாதிரி மாங்குடி மருதனார். பாட்டுடை தலைவன் வந்து பாண்டியன், நெடுஞ்செழியன் தான். நெடுநாள் வாடையில் 188 பாடல்கள், மதுரை காஞ்சியில் 782 பாடல்கள். தேங்க்யூ.